கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 4:13. 1 John 4:13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இப்போ எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் நமக்குள்ள இருக்கிறாங்க, அந்த திரியேக தேவன் எப்படி இருக்கிறாங்கங்கிறத எப்படி பார்க்குறோம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கொடுக்கிறாரு? தேவ அன்பை நமக்குள்ள கொடுக்கிறாரு. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எப்படி? தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவ அன்பை உணர்ந்தவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் ரோமர் 8:15 சொல்லும்போது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன? நம்ம அப்பா பிதான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை பாக்கியத்தை கேட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் விதமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் அந்த பரலோக தேவனை அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரம். அப்போ சிந்திச்சு பாருங்க. இனி இது என்னவா இல்லை? இது சம்பிரதாயமோ இல்லை மத சம்பந்தமான காரியமே இல்லை. மாறாக இது உறவின் அடிப்படையில் போயிடுது. அப்போ அந்த உறவு எதில் வருது? தேவனுடைய அன்பின் மூலமாக. அதனால தான் யோவான் 14வது அதிகாரம் 20வது வசனத்தில், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என்ன? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரா நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன? அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததுனால நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம். இதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா. அப்போ தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விளக்கி காட்டுகிறார். ஏன்னா ரொம்ப அழகாக கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். எப்படி? நாங்கள் அவனோட வாசம் பண்ணக்கூடியதா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் உணர்ந்து கொள்கிறோம், அதில் நிலைத்திருக்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு சில சபைகள், சபை அமைப்புகளில் பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஏதோ வல்லமை போல, ஏதோ வந்த உடனே துடிக்கிறது இல்லை குதிக்கிறது. அதனால நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முதலாவது சொல்லி கொடுக்கிறது என்ன? நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து, ஒரு பிள்ளையை எப்படி ஒரு தகப்பன் வழிநடத்துவாரோ அதுபோல தேவ அன்பின் மூலமாய் நம்ம வழிநடத்தக்கூடியது. அப்போ நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அதனால நம்ம அவரை போல வாழுகிறோம். அந்த பூமியில் அவரை போல வாழ்ந்து அவரை போல மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? நம்ம மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தும் போது தேவன் எனக்குள் நிலைத்திருக்கிறார், குமாரனாகிய கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கிறார், அவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு என்று சொல்வதற்கு நாம் ஒரு நல்ல சாட்சிகளாய் இருக்கிறோம். அதை நம்ம அறிந்தவர்களாய் இருக்கிறோம். என்ன? அந்த உறவுல இருக்கிறவங்களா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய அந்த திரியேக தேவனே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதை நம்ம இந்த அன்புல புரிந்து கொள்கிறோம்.
அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம அவரோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாள்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். நீங்க அவருக்குள்ள வாசமாய் இருக்கிறீங்க. அது தேவ அன்பை நமக்கு மிக தெளிவாக வெளிக்காட்டுகிறது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதோ உம்முடைய திருக்குமாரனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு, பரிசுத்த ஆவியை பெற்று, அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய உறவுல வந்து, நீங்களே எங்களுக்குள் வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியம். கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.